அதிகமா யூடியூப் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, ரசனையும் ரசிகனும் காலமும் காதலும் கருத்தும் கருவும் நேர வெள்ளத்தில் சில மாற்றங்கள் பெறுகிறது. வெள்ளத்தில் நீர் பெருகி ஓடினாலும் அதில் நிற்கும் திட மரங்கள் உண்டென அப்படிப்பட்ட தமிழ் இசை வெள்ளத்தில் அஸ்திவார தூண்களின் பாடல்களில் ஒன்று என்று சொல்லி இந்த பாடலை நாம் குறிப்பிடலாம். அடேங்கப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்கல்ல, அப்படி ஒரு பாடல் தான். இசை மும்மூர்த்திகள் என்று நாம் இவர்களை குறிப்பிடலாம். யார்? பாடலாசிரியர் வாலி, டி.எம். சௌந்தரராஜன், அதே போல விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள், மெல்லிசை மன்னர்களையும் குறிப்பிடலாம், மெல்லிசை மன்னரையும் குறிப்பிடலாம். இதில் 3 பேரை 3-10-2000 காலத்தில் காலன் வசம் சென்றவர்கள் அப்படின்னு சொல்றதை விட கற்பக காலத்தில் கலந்தனர் என்று கூறலாம். எனதான் 3 தெய்வங்கள் இருந்தாலும் தமிழினுடைய தனி கடவுள் முருகன், தமிழகத்தின் தனிப்பெரும் அபிமான தலைவர் எம்ஜிஆர், இந்த 4 கூட்டணி நாலா திசையும் பரவி நாட்டில் வெற்றி வாகை சூடியது. ஒவ்வொருவராலும் மற்றவர் அடைந்த பயன் நாம் அடையும் மகிழ்ச்சியை போன்றதுதான். படகோட்டி என்கின்ற திரைப்படம் 1964 வெளியானது. மாணிக்கமாக எம்ஜிஆர், உங்களே அடிக்க குத்தி நீட்டானுங்க. சும்மா மாணிக்கம் இது மட்டும் என்னவா? என் பேருக்கு சரியாதான் இதுவும் ஈடு கொடுக்குதே. முத்தழகியாக சரோஜா தேவி, பேரு முத்தழகி. எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? வெற்றி ஜோடியாது. நம்பியார் தான் ஜமீன் வில்லன். இதே மாதிரி என்ற சுறாமீன் குப்பமும் திருக்கை மீன் குப்பமும் மூலம் ஏன் நடக்காது? நாகேஷ், மனோரமா 2 பேருமே சிறப்பு வெடிகள். இப்படி பட்டையை கிளப்பிய வசூல் திரைப்படம் தான் படகோட்டி. பட்டி தொட்டி எங்கும் சென்று அடைந்தது பாடல்கள். படப்பிடிப்புகள் மிகவும் அழகான கடற்கரைகளில் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தினுடைய 8 பாடல்களையும் கவிஞர் வாலி வடித்தார். குறிப்பாக இன்று நாம் கேட்கவிருக்கின்ற தொட்டால் பூ மலரும். பாமரனுக்கும் புரியும் எளிய தமிழ் வார்த்தைகள், சொல்லாட்சிதான் சிறப்பாக அமைந்திருக்கும். தொட்டால் பூ மலரும், எதுகை மோனை எல்லாம் நச்சென்று இருக்கும். அதுவும் 4 வரிகளில் அமைய பெற்றிருக்கும். வாலியினுடைய சொல் விளையாட்டுக்கள் மிளிரும் பாடல் இது என்று குறிப்பிடலாம். இசை கோர்வையை மெல்லிசை மன்னர்கள் சேர்த்தார்கள். பாடல் வரிகளை நம் மனதில் பதிக்கும் வண்ணம் அமைந்த இசை. முழு பாடலின் தாளமும் ஒரு கைத்தட்டலில் செல்லும். இப்படி எல்லாம் மெல்ல மெல்ல இசையை அனுபவிக்க தந்ததால் தான் என்னவோ அவர் மெல்லிசை மன்னர் என்றும் அவர்கள் மெல்லிசை மன்னர்கள் என்றும் போற்றப்படுகிறார்கள். யார்? விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும். இந்த படத்தில் வாலி போல், அதாவது கவிஞர் வாலி போல், எம்ஜிஆர் போல், டி.எம். சௌந்தரராஜனையும் நாம் ஒரு கதாநாயகன் என்று சொல்லி குறிப்பிட்டு விடலாம். காரணம் என்ன அப்படின்னா, படத்தில் உள்ள 6 பாடல்களும் அவர் வசம்தான், டி.எம். சௌந்தரராஜன் வசம்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்தக்கூடிய கச்சிதமான குரல். பாடலின் சிறப்பு சொல்லிக்கொண்டே போகலாம். காட்சி அமைப்பு, நீண்ட நெடும் கடற்கரை, தென்னந்தோப்பு.
எதிரெதிர் திசைகளில் மூச்சரைக்க ஓடி வரும் காதலர்கள் சந்தித்து பாடக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கும். முக உணர்ச்சிகள் காட்டுவதில், கண் அசைவுகளில் சரோஜா தேவி ஆஹா என்று சொல்லி அப்படியே நம் உள்ளத்திலிருந்து பாராட்டும்படியாக இருக்கும். கைதட்டு வரும் பொழுதெல்லாம் கன்னத்தில் தட்டுவது என கண்கவரும் வகையிலான பாடல். சுட்டால் பொன் சிவக்கும் இறுதியில் வரக்கூடிய கோரஸ் மற்றும் நடனமெல்லாமே அப்படியே வியக்க வைக்கும் ரகமாக இருக்கும் திரையில் பார்க்கும்போது. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?